கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதை நாம் திரும்பி பார்க்கணுமோ அதை மாத்திரம்தான் திரும்பி பார்க்கணும். எதை திரும்பி பார்க்கக்கூடாது என்று சொல்கிறார்களோ அதை நாம் பார்க்கக்கூடாது. அதுவும் தேவனே சொல்லும் பொழுது நாம் நிச்சயம் பார்க்கக்கூடாது இல்லையா? தீயதை பார்க்காதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதையும் குறித்தும் நம்மளுடைய கெட்ட காரியங்களை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது. ஆண்டவர் மனுஷனை படைத்ததுக்காக மனசாப்படுகிற காரணமே என்ன தெரியுமா? அவனுடைய இருதயம் இருக்குள்ள கேடும் பொல்லாங்கு நிறைந்ததாக இருக்கிறதாம். நம்முடைய சிந்தனைகள் அருவருப்பான காரியங்களை குறித்து நாம் யோசிக்கக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். ஒரு அருவருப்பான காரியங்களிலிருந்து நம்மளை மீட்டு கொண்டார். மறுபடியும் அந்த அருவருப்புக்குள்ளே போகணும், அந்த பாவத்துக்குள்ளே போகணும் என்று நாம் நினைக்கக்கூடாது. இன்னொன்று, எதை திரும்பி பார்க்கணும் என்றால், தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். பார்த்தீங்களா? எவ்வளோ கஷ்டத்துலேயும் பாடுகள் மத்தியில் நம்மளை காப்பாற்றினார். பார்த்தீங்களா? ஒரு பாட்டு கூட ஒன்று உண்டு. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன் என்று. ஆனால் இந்த பெண் எதற்காக பார்த்தாள் என்றால், ஐயோ என் வீடு போச்சே, என் ஆஸ்தி போச்சே, என் பொருளும் போச்சே என்று திரும்பி பார்க்கிறார் லோத்துடைய மனைவி. நாம் அப்படி பார்க்கக்கூடாது. இஸ்ரேல் ஜனங்க கூட அப்படி தான் பார்த்தார்கள். அதனால்தான் பாலைவனத்திலே ஆண்டவர் அழித்து போட்டார். எனக்கு அன்பானவர்களை, நீங்கள் அப்படி பார்க்காமல் ஆண்டவருக்கு எதுக்கு திரும்பி பார்க்கணுமோ அதை மட்டும் பாருங்கள். எதை திரும்பி பார்க்காதே, நீ பின்னிட்டு பாராமல் ஓடு என்று சொல்கிறாரோ, நமக்கு ஆண்டவர் நமக்குன்னு ஒரு லெக்கு வச்சிருக்கார். அந்த லெக்கை நோக்கி நாம் பயணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்க்காமல் தேவனை நோக்கி நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்ற அந்த போராட்டத்தோடு ஓட்டத்தை முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா? தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.